தெரிஞ்சோ தெரியாமலோ யாருமே கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத வெற்றியை மக்கள் டிவிகேக்கு கொடுத்துட்டாங்க. அதை இப்ப உங்களால ஏத்துக்க முடியல, புரியுது. ஆத்தாவையும் காசு கொடுன்னு சப்பானி ரேஞ்சுக்கு பொழுது விடிஞ்சா இப்படியே திராவையா கூவிட்டே இருந்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வைக்கணும். விஜய் நாயகன்ல கேட்குற மாதிரி நீங்க நல்லவரா கெட்டவரான்னு அவரோட அக்மார்க் வெறி பிடிச்ச அனில் ஃபேன்ஸை தவிர என்ன உள்பட மற்ற எல்லாருக்கும் டவுட் இருந்துட்டே தான் இருந்தது. சேஞ்சும் வரணும், ஆனால் இவர் கூட இருக்கிற ஆட்களெல்லாம் பார்த்தா நம்பிக்கையும் இல்லைன்றது தான் வேறு த ஓவரால் சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் நான் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் டிவிகே. பட் மக்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தூக்கி உட்கார வச்சிருக்காங்கன்னா அவ்வளோ கவலைப்பட்டு சின்ன பின்னமாகி இருக்காங்கன்னு தான் அர்த்தம். இப்போ கோவி பிரயோஜனம் இல்லை. ஒரு நல்ல கவர்னன்ஸ் வரணும்னா நல்ல எதிர்கட்சியும் வேணும் தான். அதுக்காக காலத்துக்கும் எதிரி கட்சியாகவே இருந்து இருந்து பழகின உங்களுக்கு இனிமேல் மக்களை முட்டாளாக்க முடியாது. 5 வருஷம் இல்லை 15 வருஷம் உட்கார வச்சிருவாங்க. கல்யாணத்துக்கு போனால் புலம்பல், சட்டசபைக்கு நுழைஞ்ச முதல் நாளே புலம்பல், ரீல்ஸில் ஜெயிச்சிட்டாங்கன்னு புலம்பல். முடியல. ஏன் இவ்வளோ புலம்பின உங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்கன்னு புலம்ப வேண்டியது தானே? அது முடியாதுன்னு தெரியுதுல்ல. அதை சொல்ல உங்களுக்கு திராணி இருக்கா? காசால மக்களை வாங்க முடியாதுன்னு இருக்கிற இந்த ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இஸ் ட்ரூலி டிவைன். கிட்டத்தட்ட மானத்தை வித்து தான் இத்தனை வருஷம் மக்களும் பாவம் ஓட்டு போட்டிருக்காங்க. கொள்கைன்னு இருந்த கட்சி தான், எத்தனையோ ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்த கட்சி தான், இல்லைன்னு யாருமே சொல்லலை. பட் அது ஒரு ஷீல்டாக யூஸ் செஞ்சு அதையே சொல்லி காட்டி மக்களை டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்து டாக்ஸிக் கவர்னன்ஸில் ஹேட் பாலிடிக்ஸ் என்ற கரப்டட் சிஸ்டத்தை தண்ணி ஊற்றி ஆலமரமாக எழுப்பி வச்சுருக்கீங்க. அதையெல்லாம் சரி செய்யணும். ஃப்ரீபீஸ் கொடுத்தா தான் வர முடியுன்ற ஒரு கலாச்சாரத்தை சிஸ்டத்தை மாற்றி தொலைக்கணும். ஊழலோ கிரைமோ செஞ்ச அதிகாரிகளோ கட்சியாளோ காவல்துறையோ மக்களோ யாராக இருந்தாலும் சுட சுட பனிஷ்மெண்ட் கொடுத்தாலே we can see a sea of change in our தமிழ்நாடு. நல்லதை செஞ்சா ஆதரிப்போம், கெட்டதை செஞ்சா ஆள ஊறிப்போம்.